அட பாவீங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களோட வெறி அடங்கலையா? மக்களை இன்னைக்கு 2 பேர் வேணா போங்கடான்னு செருப்பை கழட்டி அடித்து துரத்தி விட்டாங்க. விஜய் தான் இந்த தமிழ்நாட்டோட சிஎம்மாக வரணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து நாற்காலியில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அதை மதிச்சில்லடா போனீங்க. அதை விட்டு போட்டு 50-55 வருஷமாக நாங்கள் 2 பேர் பரம எதிரிகள், அவன் துரோகி இவன் துரோகி அப்படின்னு 2 கட்சிகளுமே பிரிஞ்சிருந்தீங்க. இப்போ விஜய்னு ஒருத்தர் உங்கள் 2 பேர்த்தையும் வர விடாமல் பண்ணிட்டாருன்னு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற முறையில் விஜயோட ஆட்சியை கவுத்திட்டு நீங்கள் முதல்வராக நினைப்பது எங்களுக்கு ஆயுதமாக முடியாது தம்பி, உங்களுக்கு நீங்களே சமாதி கட்டிக்கிற மாதிரி. ஆனால் சினிமாவில் கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட்டை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு ட்விஸ்ட்டில் ஸ்க்ரீன் பிளே எந்த டேரக்டர் எழுதியிருக்க மாட்டான். அது எப்படி எடப்பாடி சிஎம் ஆகிறாராம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறாராம், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்குதான். தக்காளி அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ்நாட்டில் ஆளுநர் அவரோட மாளிகையை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் கடல் பிரம்மாண்ட புரட்சி வெடிச்சு ஒரு போராட்டத்தை இந்த தமிழ்நாடு பார்க்க நேரிடும். ரீஎலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். அந்த ரீஎலெக்ஷனில் தாவேக்காவை தவிர பங்கேற்கிறதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே நட்டுக்குவாங்க. ஏன்னா தாவேக்க ஸ்வீப் அடிச்சிடும். அப்படி இல்லாமல் இந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சி 2.5 வருஷம்னு பிரித்து 5 வருஷம் ஆண்டுட்டாங்க அப்படின்னா 2031 அப்புறம் இந்த 2 கட்சிகளுக்குமே சமாதி கட்டிடுவாங்க மக்கள். நான் கூட இந்த எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்லாம் நினச்சேங்க. ஆனால் எவ்வளோ பெரிய எச்சை அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. அவன் அந்த சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு சசிகலாவே யாருன்னு தெரியல, சசிகலாவே அந்த கட்சியோட தூக்குனா பார்த்தீங்களா, அப்போவே தமிழ்நாட்டு மக்கள் இவன் ஒரு எச்ச அப்படின்றது அப்போவே புரிஞ்சுருக்கணும். இவன் சொல்லி தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் அத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. தமிழகமே இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது ஏன் ஜெயலலிதா அவர்களே இந்த பிஜேபி பக்கத்தில் நெருங்க விடாம தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்து இவன் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறேன் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய எச்ச சில்லற பையனாக இருப்பான். இப்போவும் சொல்கிறேன், மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுத்து விஜய் அவர்கள் ஆள விடுங்க 5 வருஷம். அவர் என்ன பண்ணுறாரோ அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது ஒன்று நீயா இருக்கணும் இல்லை நானாக இருக்கணும் அப்படின்ற முடிவில் குறுக்கு வழியை பயன்படுத்தி மக்களை கோவப்படுத்தினீங்க அப்படின்னா 35% வாங்கின விஜயை 75% வாங்குற ஒரு சூழ்நிலை உங்களால் உருவாக்கிடும்.